தமிழ்நாட்டுல இருந்து நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே 2023 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்திருந்தோம்ல. என்னன்னா E1 அண்ட் H1 ஐ திங்க் ஸோ ரெண்டு கொஸ்டின் எல்லாமே ஒரே மாடல்ல தான் இருக்கும். புக்லெட் கோட் மாறி இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் 17th 22 ஓகே தானே, ஜூலை 17th 22ல கேட்ட கொஸ்டின். ஸோ புக்லெட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா T1 கொஸ்டின். நான் இப்போ உங்களுக்கு இதனுடைய ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபைன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிசிக்ஸ் அண்ட் பயாலஜியும் இதுல இருக்கும். பட் நான் கெமிஸ்ட்ரி பார்ட் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பிசிக்ஸ் இருக்கும். ஸோ 50th இருந்து பார்க்க போறோம். 51st இருந்து. ஓகேவா? மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கூட மேட்ச் பண்ண சொல்றாங்க. சைனோஹைட்ரேட் ரியாக்ஷன் ஆஃப் கார்பனல் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஆர் CO இருக்கும் இல்லையா, அந்த CO கூட எது சேர்ந்துச்சுன்னா கார்பனல் காம்பவுண்ட்ஸ் உருவாகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியா சொல்லலாமா? சி டபுள் பாண்ட் ஓ, இதுதான் கார்பனல் காம்பவுண்ட்ஸ். இது கூட எது சேர்ந்துச்சுன்னா சைனோஹைட்ரின் ஃபார்ம் ஆகும். சைனோஹைட்ரின் அர்த்தம் ஒரு கார்பன் கூட OH இருக்கணும், சைனைடு இருக்கணும் இல்லையா? அப்ப HCN சேர்ந்துச்சுன்னா இந்த பாண்ட் உடஞ்சு இங்க வந்திருக்கும், O மைனஸ் ஆயிருக்கும், C பிளஸ் ஆயிருக்கும். இது கூட CN மைனஸும் இந்த O மைனஸ் கூட H பிளஸும் சேர்ந்துச்சுன்னா OH ஆல்கஹாலும் சைனைடும் இருக்கும். ஸோ இதுதான் சைனோஹைட்ரின்னு சொல்லுவோம். அப்ப ஏவுக்கு 4. அது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 3ல இருக்கு. ஸோ ஒரு இதை வச்சு நம்ம தேர்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். இருந்தாலும் மத்ததையும் செக் பண்ணிக்கலாம். அசிட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசிட்டல் வேணும்னா நம்ம ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணலாம். அசிட்டால்டிகைடு ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணாதான் அசிட்டல் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கிப்ஸ் பேஸ் கேட்டிருக்காங்க. பிரைமரி அமீனை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்கிப்ஸ் பேஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆக்சைம் அப்படின்றது NH2OH. இப்ப ஏதாவது ஒரு கார்பனல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அது கூட ஹைட்ராக்சில் அமீனை சேர்க்கிறேன். சி டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா? ஹைட்ராக்சில் அமீனா இந்த மாதிரி எழுதலாமா? NH2OH. ஸோ இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? N-க்கும் C-க்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ C டபுள் பாண்ட் NOH. இதுக்கு பேர் தான் ஆக்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். ஸோ ஆக்சைம்க்கு Dக்கு 1. இது எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? அப்ப ஆன்சர் 3 தான். ஓகேவா? ஃபைன். ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் ஸ்டாப் பண்றேன். நீங்க அதுக்குள்ளார என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே. ஆல்டிகைடு ஹைட்ரஜன் சைனைட் கூட சேர்ந்தா சைனோஹைட்ரின். ஆல்கஹால் ஆல்டிகைட் இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது எனக்கு என்ன கிடைக்குது? அசிட்டல் கிடைக்குது. தென் ஆல்டிஹைட் கூட பிரைமரி அமீனை சேர்த்தா ஸ்கிப்ஸ் பேஸ் கிடைக்கும். சி டபுள் பாண்ட் N அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுல OH இருந்துச்சுன்னா ஆக்சைன் சொல்லுவோம். அல்கைல் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கிப்ஸ் பேஸ் காம்பவுண்ட் சொல்லுவோம்ல. சரி. ஸோ எல்லாமே புரியும் நான் நம்புறேன். ஆமா தானே? ஓகே. செகண்ட் கொஸ்டின். 52nd question. Given below are two statements. Statement 1, statement 2 ரெண்டு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னு தான் நம்ம சொல்லணும். சோ பாருங்க. The boiling point of the following hydrates of group 16 elements increases in the order. So group 16 பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃபேமிலி இல்லையா? இந்த ஆக்சிஜன் ஃபேமிலில இன்க்ரீசிங் ஆர்டர்ல பாய்லிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது கரெக்டான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வாட்டர் இருக்கு, ஹைட்ரஜன் ஆக்சைடு. அதை விட ஹைட்ரஜன் சல்ஃபைடுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம், அதை விட ஹைட்ரஜன் செலினைடுக்கு அதிகம், அதை விட ஹைட்ரஜன் டெல்லுரைடுக்கு அதிகம்னு சொல்லிருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட் கரெக்டா? தப்பா இருக்கு, தலைக்கீழ இருக்குல்ல. ஏன்னா வாட்டர் இருக்குல்ல, வாட்டர்ல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், அதுக்குதான் பாய்லிங் பாயிண்ட் அதிகம். ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ், வாட்டர் மாதிரி லிக்யூடா இருக்காது. ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்னவா இருக்கும்? கேஸா இருக்கும். அங்க வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். என்ன பாண்ட் இருக்காது? ஹைட்ரஜன் பாண்ட் இருக்காது. வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட்ல இருக்காது. சோ இட்ஸ் a கேஸ். அப்ப பாய்லிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். வாட்டரை விட ஹைட்ரஜன் சல்ஃபைடு கம்மி, ஹைட்ரஜன் செலினைடுக்கு இன்னும் கம்மி, டெலுரைடுக்கு இன்னும் கம்மி. சோ இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 தப்புன்றது தெரிஞ்சிருச்சா? ஓகே. So statement 2 பாருங்க. The boiling point of these hydrides increases with the increase in molar mass. molar mass அதிகமாக இந்த ஹைட்ரைட்ஸ் உடைய பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அதாவது இதனுடைய பாய்லிங் பாயிண்ட்ஸும் அதிகமாகும்னு சொல்றாங்க. என்ன? ஹைட்ரைட்ஸ் அதிகமாகும் போது பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகுமா? இல்ல தானே? இன்க்ரீசஸ் வித் மோலார் மாஸ். மோலார் மாஸ் அதிகமாகிறதுனால தான் இதனுடைய பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அது தப்பு. ஓகேவா? ஃபைன். சோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே என்னது? இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ பாய்லிங் பாயிண்ட் வேணும்னா உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாட்டருக்கு 373 ஆர் 100 டிகிரி செல்சியஸ். இங்க கெல்வின்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே. நீங்க டிகிரி செல்சியஸ்ல 273 மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஹைட்ரஜன் சல்ஃபைடுக்கு பாருங்க 213 கெல்வின் தான் கொடுத்துருக்காங்க. செலினைடுக்கு 232, டெலுரைடுக்கு 269. சோ ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஆக்சிஜன்ல இருந்து சல்ஃபருக்கு தான்
ரொம்ப அதிகமான வேரியன்ஸ் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் these hydrates not exactly increases with increase in molar mass. molar mass அதிகமாகிறதுனால மட்டுமே அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா ஆகாது. H2O has maximum boiling point due to எதனால வாட்டருக்கு மேக்ஸிமம் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு? ஹைட்ரஜன் பாண்ட் காரணமா. அதுவும் என்ன பாண்ட்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா? சில காம்பவுண்ட்ஸ்க்கு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதுல மேபி volatile compounds. எக்ஸாம்பிள் ஆர்த்தோநைட்ரோபினால் எடுத்துக்கோங்களேன். ஆர்த்தோநைட்ரோபினால் அந்த மாலிகுல்குள்ளார மட்டுமே ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா இன்டர்மாலிகுலர் சொல்ல முடியாது. இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் லெஸ் பாய்லிங் பாயிண்ட். பட் பேராநைட்ரோ ஃபீனால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேராநைட்ரோ ஃபீனால் அதுல பாத்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் ஹேஸ் மோர் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். 53rd question. Which one is not correct mathematical equation for Dalton's law of partial pressure? So Dalton's law of partial pressure la idila endha equations correct illanu kekranga. Here P is equal to total pressure of gaseous mixture. Okay, P total அப்படினு எழுதாம வெறும் P மட்டும் எழுதிருக்காங்க. P is equal to N1 RT by V plus N2 RT by V plus N3 RT by V. இந்த ஃபார்முலா கரெக்ட்டா? Okay, second one. Pi is equal to chi P. அதாவது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏதோ ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட் ith காம்போனன்ட் இன்டு அதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் இல்லையா? சோ ஒரு காம்போனன்டுடைய பார்ஷியல் ப்ரெஷர் வேணும்னா அல்லது வேப்பர் ப்ரெஷர் வேணும்னா இல்ல வேப்பர் ப்ரெஷர் வேணும் ஆர் பார்ஷியல் ப்ரெஷர் வேணும்னா பிஐ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம் மோல் ஃபிராக்ஷன் அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆஃப் ith கேஸ் இன் அ பியூர் ஸ்டேட் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஒன்னும் கரெக்ட் தான். பிஐ இஸ் ஈக்குவல் டு கைஐ இன்டு பிஐ நாட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். ஸோ லாஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க? பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ப்ரெஷர்ஸ் உடைய டோட்டல் வேல்யூ எல்லாத்தையும் சம் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவலா இருக்குன்னு சொன்னாங்க. P1 plus P2 plus P3 தான் பி டோட்டலுக்கு அல்லது பிக்கு ஈக்குவல்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்ட் தான் இல்ல? சரி, இதோ இருக்கு இல்லையா? ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எதுல வரும்? ஹென்ரிஸ் லாவ்ல வரக்கூடியது டால்டன்ஸ் லாவ்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஃபைன். சொல்யூஷன். டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஸ்டேட்ஸ் தட் total pressure by the mixture of non-reactive gases is equal to the sum of the partial pressure of individual gases. Okay, அப்ப P total equal to P1 plus P2 plus P3 னு எழுதுறது correct. Also Pi is equal to chi P where Pi and chi are the partial pressures and mole fractions of the ith gas chi அப்படின்றது இல்லையா respectively and P is the total pressure. Okay, P total equal to P1 plus P2 plus P3 அப்படின்னா P க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? N1 அதாவது P1 க்கு பதிலா N1 RT by V அப்படின்னு எழுதிக்கலாம். PV equal to NRT ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதுல P equal to V equal to என்ன டிவைட் ஆயிடும். அப்ப NRT by V ன்னு வரும். P1 க்கு N1 ன்னு வரும், P2 க்கு N2 ன்னு வரும், P3 க்கு N3 ன்னு வரும். அப்ப இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இல்லையா? N1 plus N2 plus N3 whole into RT by V அப்படின்னு RT by V காமனா இருக்கிறதுனால எடுத்துட்டு எழுதலாம். ஃபைன். ஆனா இதோ இருக்கு இல்லையா இந்த P நாட் இது பியூர் ஸ்டேட்டை வச்சு வர்றது. அது எதுல வரும்? பார்ஷியல் பிரஷர் டால்டன்ஸ் லாவ்ல வராது. ஹென்ரிஸ் லாவ்ல தான் பியூர் ஸ்டேட் வேப்பர் பிரஷர் வச்சு ஃபார்முலா வரும். சரியா? அப்ப மீதி மூணுமே டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர். தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது? ஹென்ரிஸ் லா. ஃபைன். 54th question. Given below are two statements. One is labeled as assertion. Okay, assertion reason கொடுத்திருக்காங்க. assertion பாருங்க. In a particular point defect, an ionic solid is electrically neutral. Okay, ஒரு பாயிண்ட் டிஃபெக்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் டிஃபெக்ட் ஸ்காட்கி, ஃப்ரெங்கல் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃபெக்ட். அதுல என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்பர் ஆஃப் கேட்டையான் நம்பர் ஆஃப் அனியான் சேமா இருக்கும் இல்லையா? ஈவன் இஃப் few of its cations are missing from its unit cell. கேட்டையான்ஸ் மிஸ் ஆனதுக்கு அப்புறமும் அது நியூட்ரலா இருக்குன்னு சொல்றாங்க. ரீசன். In an ionic solid, Frenkel defect arises due to dislocation of cation from its lattice side to interstitial side, maintaining overall electrically neutral. இதுக்கும் என்ன சம்பந்தம்? மேபி ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் என்ன ஆகும்னா டிஸ்லோகேட் ஆகும். அதாவது இன்டர்ஸ்டிஷியல் சைடுக்கு போகும் இல்லையா? ரெண்டு ஆட்டம் இருக்குன்னா லாட்டிஸ் பாயிண்ட்ல இல்லாம அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட்ல வந்து ஆட்டம்ஸ் ஆக்குபை ஆகும். எப்போனா சைஸ் ஆஃப் த கேட்டையான் இஸ் ஸ்மாலர் தேன் த சைஸ் ஆஃப் த ஆனியான். ஆனியானுடைய சைஸ் லார்ஜா இருந்து சைஸ் ஆஃப் த கேட்டையான் ஸ்மாலா இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம் அப்படின்னா சில்வர் புரோமைட் பார்ப்போம். AgBr. AgUடைய சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? அதனால அது பிஆருக்கு ரெண்டு பிஆருக்கு நடுவுல லாட்டிஸ் பாயிண்ட்க்கு நடுவுல வந்து இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல ஆக்குபை ஆகும். அப்ப ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அவங்க சொன்ன ரீசன்ஸ் கரெக்ட் தான். அதே மாதிரி அசர்ஷன் பாருங்க எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்குன்னு சொல்றாங்க. ஈவன் சம் ஆஃப் த கேட்டையான்ஸ் மிஸ் ஆனாலும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். பட் அசர்ஷனுக்கும் ரீசனுக்கும் சம்பந்தம் இல்ல. சோ என்ன பாருங்க ஆன்சர் 1 கொடுத்திருக்காங்க. both A and R are correct. அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். பட் R is not the correct explanation of A. ரீசன் எக்ஸ்பிளனேஷனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. ரெண்டும் தனித்தனியா ரெண்டு பாயிண்ட், அது ரெண்டுமே கரெக்டானது தான். ஓகேவா? ஃபைன். 55th question.
அல்கைல் மெக்னீசியம் ஹாலைடு கிரிக்னாட் ரீசன் கொடுத்திருக்காங்க பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கூட இதை சேர்த்து ட்ரை ஈத்தர் கூட சேர்த்தா எனக்கு ஒய்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். டக்குன்னு சொல்லிட முடியும் எது கிடைக்கும் இல்ல. சரி, அடுத்தது ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ். எப்பெல்லாம் கிரிக்னாட் ரீஜன் ஆட் பண்ணாலும் கண்டிப்பா நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணாதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சோ ஆசிட் கிடைக்குது. ஓகேவா? வாட் இஸ் ஒய் இந்த அபோ ரியாக்ஷன் கேட்கறாங்க. அப்ப இன்டர்மீடியேட்டா கிடைக்கிறது தான் ஒய்ன்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ ஒய்ன்றது என்னன்னு பாருங்க, ஆர் சிஓஓ எம்ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ்னு இருக்கும். இந்த காம்பவுண்ட் தான் இன்டர்மீடியேட் சொல்றாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் ஜஸ்ட் சும்மா ஒரு தடவை எழுதுறதுக்கு ட்ரை பண்றேன். கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, சி டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ. இங்க இருக்கிறது தான் நானும் மெக்கானிசமா அப்படியே சொல்றேன் வாயால. ஓகேவா? ஓ மைனஸா இருக்கு, சி பிளஸ்ஸா இருக்கு. சோ அல்கைல் மெக்னீசியம் ஹாலைடு Grignard reagent is the special reagent which gives carbanion. மத்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அல்கைல் ஹாலைட் எதையாவது நான் பிரேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும்? கார்போ கேட்டியான் ஆர் எப்பயுமே பிளஸ்ஸா தான் கிடைக்கும். ஆனா கிரிக்னாட் ரியேஜென்ட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் மைனஸ்னு ஒண்ணு கிடைக்கும். சரியா? ஆர் மைனஸ் பிளஸ் எம்ஜிஎக்ஸ் அப்படின்ற ஒண்ணு பிளஸ்ஸா இருக்கும். மெக்னீசியம் ஹாலைட் பிளஸ்ஸா இருக்கும். இப்போ இதுல பாருங்க, ஆர் மைனஸ் எங்க வந்து சேரும்? சி பிளஸ்ல வந்து சேருமா? ஓ மைனஸ்ல, அதாவது அந்த மைனஸ் எது கூட சேரும்? எம்ஜி கூட சேரும். அப்போ ஒரு ஆர் இருக்கு, அது கூட ஒரு சி இருக்கு, டபுள் பாண்ட் ஓ இருக்கு, சிங்கிள் பாண்ட் ஓ இருக்கு. அது மைனஸா இருந்துச்சு, அது கூட எது வந்து சேர்ந்துச்சு? எம்ஜி எக்ஸ்ன்னு ஒண்ணு வந்து சேர்ந்துச்சு. இந்த சி பிளஸ் இருந்துச்சு இல்லையா, இந்த சி பிளஸ்ல தான் அல்கைல் வந்து சேர்ந்துச்சு. அப்ப ஆர் சிஓஓ எம்ஜி எக்ஸ் இதை தான் நான் ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் பண்ணுவேன். அப்ப OH மைனஸ் H பிளஸ் வாட்டர், H பிளஸ் OH மைனஸ் பிரிக்கலாமா? இந்த இடத்துல O மைனஸா இருக்கும், எம்ஜி பிளஸ்ஸா இருக்கும். அப்ப O கூட H சேர்ந்தா ஆர் சிஓஓஹெச் ஆசிடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சி ஹாலைடும் கிடைச்சிருக்கும். சோ இந்த இன்டர்மீடியேட்டை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆர் சிஓஓ எம்ஜி எக்ஸ், ஆர் சிஓஓ இங்க ஃபோர்த் ஒன் எம்ஜிஎக்ஸ். சோ ஆன்சர் 4 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஈஸியா தான் இருக்குல்ல, படிச்சா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். 56th question. So amongst the following which one will have maximum lone pair electron repulsion? lone pair electron repulsion எதுல ரொம்ப அதிகமா இருக்கும்னு கேக்குறாங்க. டக்குன்னு பார்த்த உடனே சொல்லலாம் என்னது? xenon டைஃப்ளூரைடு. ஏன்னா xenonக்கு ஆக்டெட் எலக்ட்ரான்ஸ் இல்லையா, xenonக்கு என்ன இருக்கும்? ஆக்டெட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, சோ 2 4 6 8 இதுல 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளூரின் கூட பாண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் இதுவும் இதுவும் ஃப்ளூரின் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி இருக்காது, 180 டிகிரில இருக்கும். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா லீனியரா நான் எழுதுறேன். சரியா? இங்க ஒரு ஃப்ளூரின், இங்க ஒரு ஃப்ளூரின். சோ இட்ஸ் அ லீனியர் 180 டிகிரி. அப்போ என்ன இருக்கும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அது எங்க இருக்கும்? ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் ஆக்சுவலா. சோ இங்க ஒரு லோன் பேர், இங்க ஒரு லோன் பேர், இங்க ஒரு லோன் பேர். ஓகேவா? ஃபைன். இப்போ இங்கதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உடைய ரிப்பல்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா 3 லோன் பேர்ஸ் இருக்கு. IF5ல பாத்தீங்கன்னா லோன் பேர் எத்தனை தான் இருக்கும்? அயோடின் 7 எலக்ட்ரான்ஸ், அதுல 5 பாண்ட் இருக்கு. அப்ப மீதி ஒரு லோன் பேர் தான் இருக்கும். இங்க சல்பர் டெட்ராஃப்ளூரைட், சல்பருக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இல்லையா, ஆக்சிஜன் ஃபேமிலி 6 எலக்ட்ரான்ஸ், அதுல 4 ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. மீதி 2னா ஒரு லோன் பேர் தான் இருக்கும். சல்பர் டெட்ராஃப்ளூரைட்ல ஒரு லோன் பேர், அயோடின் பென்டாஃப்ளூரைட்ல ஒரு லோன் பேர், ClF3 குளோரின் ட்ரைஃப்ளூரைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. குளோரின் கிட்ட 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் வேலன்ஸ்ல, அதுல 3 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்ப 2 லோன் பேர் இருக்கும். குளோரின் ட்ரைஃப்ளூரைடு இருக்கு இல்லையா, இதுல என்ன இருக்கும்? 2 லோன் பேர். சோ xenon டைஃப்ளூரைட்ல தான் லோன் பேர் ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும். அதனால ஆன்சர் 3. இன்கேஸ் இதை ஒரு ஆர்டரா எழுத சொன்னாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? xenon டைஃப்ளூரைட் ஃபர்ஸ்ட் எழுதலாம், அதுக்கப்புறம் குளோரின் ட்ரைஃப்ளூரைடு எழுதலாம், அதுக்கப்புறம் சல்பர் டெட்ராஃப்ளூரைடு இருக்கு, அயோடின் பென்டாஃப்ளூரைடு இருக்கு. இந்த ரெண்டுத்துல எது சார் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயோடின் பென்டாஃப்ளூரைடு வரும், அதுக்கப்புறம் தான் சல்பர் டெட்ராஃப்ளூரைடு வரும். ஏன்னா சல்பருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி இல்லையா. அதே மாதிரி ஃப்ளூரின் இருக்கு, ஃப்ளூரின் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சல்பர் கூட இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. இங்க எப்படி ரிப்பல்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அயோடின் இருக்கிறதே ரொம்ப லார்ஜ் சைஸ், அந்த லார்ஜ் சைஸ்டு ஆட்டம் கூட ஒரு லோன் பேர் இருக்கு. அது இல்லாம 5 ஃப்ளூரின் இருக்கு, ஒரு ஃப்ளூரினும் எலக்ட்ரோநெகட்டிவ் தான் இல்லையா, ஒரு ஃப்ளூரின் கிட்டயும் 3 லோன் பேர்ஸ் இருக்கும். அப்போ இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ளூரினை விட இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ளூரின்ஸ் அதிகம்ன்றதுனால ஃப்ளூரின் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதிகம்ன்றதுனால லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் ரிப்பல்ஷன், லோன் பேர் ரிப்பல்ஷன் இங்க எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் xenon டைஃப்ளூரைடு, அதுக்கப்புறம் குளோரின் ட்ரைஃப்ளூரைடு, அதுக்கப்புறம் அயோடின் பென்டாஃப்ளூரைடு, லாஸ்டா சல்பர் டெட்ராஃப்ளூரைடு. ஓகேவா? இது ஆர்டர் கேட்டாங்கன்னா, இங்க ஆர்டர்லாம் கேட்கல, ஜஸ்ட் எங்க மேக்ஸிமமா இருக்குன்னு கேட்டாங்க, ஆன்சர் xenon டைஃப்ளூரைடு. இதோட விட்டறலாம். பட் क्वेश्चन உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி மாத்தி கேட்டா அதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஓகே தானே? ஃபைன். சோ நெக்ஸ்ட்
இங்க ரிப்பல்ஷன்ஸ் அந்த டயக்ராம்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜெனான் டைஃப்ளூரிட் பாருங்க, ட்ரைகோனல் sp3d ஹைபிரிடைசேஷன். ஸோ 3 லோன் பேர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும். ஃபைன். 57th question. Which compound amongst the following is not an aromatic compound அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which compound amongst the following is not an aromatic compound? aromaticனாலே Huckel's rule obey பண்ணனும். 4n + 2 pi electrons இருக்கணும் இல்லையா? molecule should be planar, அதுக்கப்புறம் delocalization இருக்கணும், conjugate double bonds இருக்கணும். அது எல்லாமே இல்லாம 4n + 2 pi electrons இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ இப்போ இதுல பாருங்க, மூணுத்துல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா சைக்ளோஹெப்டாட்ரையின் ட்ரையினைல் கேட்டையான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சைக்ளோஹெப்டா ஆக்டான்னு இருந்துச்சுன்னா ஆக்டா டெட்ராயின், அது என்னது போட் ஃபார்ம்ல எல்லாம் இருக்கும். நம்ம நான் சைக்ளிக் அதாவது ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, 8 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃபைன். சோ இங்க 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 4n + 2ல n-க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா 6 பை எலக்ட்ரான்ஸ், இங்க 6 பை எலக்ட்ரான்ஸ் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி எல்லா கார்பனுமே என்னதுன்னா sp2 கார்பனா தான் இருக்கு, sp3 கார்பனே இல்ல. இது கார்போ கேட்டையான் சரியா? அப்ப எல்லாமே sp2வா தான் இருக்கு, எது இல்ல sp3 இல்ல. அப்ப கண்ணை மூடிட்டு நம்ம இதை அரோமேட்டிக்னு சொல்லலாம். அதே மாதிரி சைக்ளோப்ரோபினைல் கேட்டையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 3 கார்பன் இருந்து கேட்டையானா இருந்துச்சுன்னா இது ஒன்னதான் அரோமேட்டிக் தான். n-க்கு பதிலா 0ன்னு கொடுத்தீங்கன்னா 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுதான் இங்க இருக்கு. ஓகே, தேர்ட் ஒன்னு என்னன்னு பாருங்க, சைக்ளோஹெப்டாட்ரையின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அடுத்தது சைக்ளோபென்டாடைனைல் ஆனையான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சைக்ளோபென்டாடைனைல் ஆனையான் இது எல்லாமே நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம், E1 கொஸ்டின் பேப்பர்ல ஞாபகம் இருந்துச்சுன்னா ஓகே. சைக்ளோபென்டாடைனைல் ஆனையான்ல இந்த வெளியில இருக்கிற மைனஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் 2 எலக்ட்ரான் இருக்கிறதா அர்த்தம். அப்ப 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதா அர்த்தம். சோ இது 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணுது, ஹக்கல்ஸ் ரூல ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். சோ இது மூணுமே பிளேனார் தான். இங்க பாத்தீங்கன்னா தோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் ஜஸ்ட் மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கிற கார்பன் என்ன கார்பன்னா sp3 கார்பன். மீதி 1 2 3 4 5 இங்க இருக்கிற 6 இந்த 6 கார்பனுமே sp2 கார்பன் தான். ஆனா இந்த 7th கார்பன், இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இது என்ன கார்பன்? sp3 கார்பன். நான் உங்ககிட்ட சொன்னா sp2 கார்பன் இருந்துச்சுன்னா தான் அரோமேட்டிக்னு சொல்ல முடியும். sp3 இருந்துச்சுன்னா இட்ஸ் நான் அரோமேட்டிக். ஓகேவா? ஆன்டி அரோமேட்டிக் கூட இல்ல, நான் அரோமேட்டிக், அது அரோமேட்டிக்கே கிடையாது. ஓகேவா? சோ அதனால ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? 3 கொடுத்திருக்காங்க. ஓகே, 58th question. Which of the following PV curve represents maximum work done? சோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த இடத்துல இதுதான் ஏரியா சரியா, இங்க இதுதான் ஏரியா. பிவிக்கான கிராஃப் இருந்தாங்கன்னா இது நீங்க ரொம்ப ஈஸியா, இதுல ஏரியாவே இல்ல சார், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதெல்லாம் ஏரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், க்ளோஸ்டு சர்க்யூட்ல தான் நீங்க என்ன பண்ண முடியும், சைக்கிள்ல ஒரு ஏரியாவை சொல்ல முடியும். இது ஓப்பன் தெரியுதா உங்களுக்கு, லீனியரா இருக்கு, இதுல ஏரியா சொல்ல முடியும். இங்க ஏரியா சொல்லலாம். சோ இருக்கிறதுலயே எதுக்கு ஏரியா மேக்சிமமா இருக்குன்னு பாருங்க, அங்கதான். ஏன்னா W = P∇V அப்படின்னு தானே படிப்போம். அப்போ பிரஷர் வால்யூம் கர்வை பொறுத்த வரைக்கும் பிவி உடைய ஏரியா எங்க மேக்சிமமா இருக்கோ அங்கதான் ஒர்க் டன்னும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதனாலதான் ஆன்சர் 1 ஈஸியா இருக்குல்ல. ஓகே, இன்னொரு 2 கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். மேக்ஸிமம் ஏரியா, சோ ஒர்க் டன் அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 59th question. Which of the following statement is not correct about diborane? Diborane பொறுத்த வரைக்கும் B2H6 diborane பொறுத்த வரைக்கும், சாரி நான் இப்பவே க்ளோஸ் பண்றேன், நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.